வெல்கம் டு தமிழ் 90s கிட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்கரா கேஸ்டல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி வீடியோவில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் அண்ட் நெரோசன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நாங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஆட்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் 2 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. வெறும் 2 ரூபா அப்படின்னாக்க ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு காசுக்கு 232 ரூபா ஆகுது. உள்ளே என்ட்ரி ஆனவுடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் கல் தாங்க. வெறும் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஊரில் எப்படி அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்கள் காலத்தில் கோட்டைகள் இருந்ததோ அதே போல் தான் இந்த கோட்டையை வந்துட்டு கட்டி வச்சுருக்குறாங்க இந்த ஊர்லேயும். நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், கோட்டை அப்படின்னாவே எதிரி நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வரும்பொழுது அவர்களை கண்காணிக்கிறதுக்காகவும் ஒரு உயரமான இடத்திலிருந்து கோட்டையிலிருந்து எதிரி நாட்டு படைகளின் மீது தாக்குதலை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அதே நோக்கத்துக்காக தான் இந்த கோட்டையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல் தளத்திலிருந்து நம்ம ஒரு டன்னல் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த டன்னல் உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். எல்லாமே பாறைகளால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது, கட்டமைக்கப்பட்டிருக்குது. உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே வந்து லைட் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா வெளிச்சம் உள்ளார இல்லை. இது பார்க்கும்போது ஏதோ ஒரு சுரங்கப்பாதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக மேலே வந்துட்டு வென்டிலேஷன் ஓப்பனில் இருந்தது. நாங்கள் 3 பேரும் அப்படியே இந்த கோட்டையில் இந்த டன்னலில் இங்கிருந்து இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு தென்பட்டது என்ன அப்படின்னாக்கா, இந்த சுரங்கப்பாதை பக்கங்களிலுமே இருபுறங்களிலுமே எங்களுக்கு தென்பட்டது என்ன அப்படின்னாக்கா ரூம்கள், நிறைய ரூம் வந்துட்டு இதில் இருந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன்னல் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஓகே, சரி, அதே மாதிரி ஃப்ளோரு. இப்போ இந்த ஒவ்வொரு ஒரு 5 மீட்டர் 8 மீட்டருக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. இது நாங்கள் பார்த்த முதல் அறை. இந்த முதல் ரூமுக்குள்ளார நல்ல மிகப்பெரிய ரூம், ஜன்னல் மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்கப்புறமா பெரிய ஒரு ஹால். இந்த பெரிய ரூமுக்கு இருபுறங்களிலும் வாசப்படி இருந்தது. அடுத்த ரூமுக்கு வந்தோம். அடுத்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்கு ஒரு கால்வாய் மாதிரியெல்லாம் இருந்தது அந்த ரூமுக்குள்ளாரையே. நாங்கள் 3 எல்லா ரூமுக்கும் போயிட்டு எல்லா ரூமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ரூமும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஒரு சில ரூம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. ஒரு சில ரூம் ரொம்ப குறுகியதாக சின்னதாக இருந்தது. ஒரு சில ரூம் நல்லா பெருசாக இருந்தது. என்ன பயன்பாட்டிற்காக அந்த காலத்தில் இந்த கோட்டையை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு
மிகச்சரியாக எங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நாங்கள் போன டைமில் எங்களுக்கான டூரிஸ்ட் கைடு யாருமே அங்கே இல்லை. ஸோ நாங்களாவே அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கீழே பார்க்கும்பொழுது வேவ்ஸ் செம்மையாக இருந்தது. இந்த கோட்டை சுமார் 1000 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கடல் மட்டத்திலேருந்து 1000 அடிக்கு மேலே. நல்லா இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது வேவ். ரொம்ப ரேராக தான் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு 15 பேர் கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கோட்டை நல்ல மிகப்பெரிய கோட்டை. அப்படின்னாக்க தண்ணீர் வசதி வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்திற்கு ஒரு குட்டை மாதிரி கட்டி அதில் தேக்கி வச்சுருந்து அங்கேருந்து எடுத்து இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஊரில் எப்படி மீன் வளர்ப்புக்காக ஒரு சின்ன குட்டை தார்பாயெல்லாம் போட்டு தண்ணியை சேமித்து வச்சுருப்போமோ, சேம் அதே மாதிரி இங்கே ஒரு செயற்கையான குட்டையை உருவாக்கி அதன் பக்கத்தில் சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நண்பர்களே, இறுதியாக நாங்கள் மலையின் உச்சிக்கே சென்று விட்டோம். அங்கிருந்து இந்த ஆல்கராக் நகரத்தின் அருமையான எழில்மிகு இயற்கை காட்சிகளை டாப் வியூவிலிருந்து பார்த்து மகிழ்ந்தோம். நாங்கள் இருக்கும் மலையின் உச்சியிலிருந்து எங்களது ஆப்போசிட்டில் இருந்த மலைத்தொடர்களின் அழகை ரசித்து எங்களது இந்த ஆல்கராக் காஸ்டல் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். அதன் பிறகு நாங்கள் அருகில் இருந்த ஒரு மியூசியத்திற்கு சென்றோம். எல்லா அருங்காட்சியகத்திலையும் வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த அருங்காட்சியகத்திலையும் நிறைய பழைய பொருட்களை, கல், மண், மணல், பானை ஓடுகள் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்களது பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப ரெடி ஆனோம்.